அண்ட் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க தோழர், RSS காரர்களெல்லாம் அவ்வளவு யோக்கியமா? இந்த கோவிலுக்கு ஆதரவா நிக்கிறவங்களும் RSS, இந்த கோவிலுக்கு எதிரா நிக்கிறவங்களும் RSS அப்படின்னு கேட்டீங்க. RSS எல்லாம் சுத்த அயோக்கிய பசங்க அப்படிங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டிலையும் RSS யாருக்கும் சளைச்சவங்க இல்ல. எங்கேயாவது ஒரு பாடி விழுந்தா அந்த பாடியை வச்சு ஆதாயம் பார்க்கறது, அந்த பாடியை சுத்தி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஆதாயம் தேடுறதே அவங்களுக்கு வேலை. கர்நாடகால எங்களுக்கு அது பழகி போச்சு. எங்கேயாவது யாராவது ரவுடி ஷீட்டர் ஹிந்து சேர்த்தா கூட அந்த பாடியை வச்சு ஆதாயம் பார்த்துருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல தோழர் மகேஷ் ஷெட்டி திமரோடிக்கும் எங்களுக்கும் சித்தாந்த முறையில நிறைய வேறுபாடு இருக்கு. மகேஷ் ஷெட்டி திமரோடியவாகட்டும், கிரீஷ் மட்டனவாகட்டும், சித்தாந்த முறையில நாங்க என்னைக்குமே அவங்கள சரின்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா RSSல இருக்கிற சில பேருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு சில பேருக்கு மட்டும், அதுல மகேஷ் திமரோடியும் ஒருத்தர், கிரீஷ் மட்டனவர் ஒருத்தர், சோமநாத் நாயக் ஒருத்தர், அவரு மட்டுமே 38 கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ்னா எல்லாமே சிவில் கேஸ். ஏன் சார் இது தினகரனுக்கு தெரியாதா சார்? இப்ப யமுனா நாராயணன் டபுள் மர்டர் கேஸ் தெரியும், அவங்கள கொன்னது நிலத்துக்காக தானே தெரியும். ஆனபாகனோட பொண்டாட்டியும் இப்ப கேஸ் கொடுத்திருக்காங்க, என் புருஷனை கொலை பண்ணவங்க யாரு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. யானபாக நாராயணன் இருக்கான் இல்லைங்களா, அவனோட பொண்டாட்டி கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா தெரியுது அவனோட பொண்டாட்டியும் எழுதி கொடுக்கல. அப்போ அந்த இடத்த தர்மஸ்தலா எப்படி அபகரிச்சது? அவங்க வீடு இருந்த இடத்துல அந்த வீட்டை இடிச்சிட்டு அங்க அயோத்தியா அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல எப்படி கட்டுனாங்க சார்? இந்த மாதிரி சோமநாத் நாயக் மட்டுமே 38 கேஸ் டீடைல் எங்கிட்ட இருக்கு சார். தினகரன் எடிட்டர் சார், அவர் பேர் என்ன சார்? தினகரன் எடிட்டர்